மார்னிங்கே ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போகிறது தான் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க். மார்னிங் சீக்கிரம் வந்தாலும் இங்கே இருக்க வரிசை நம்மளை விட சீக்கிரமாக வந்திருக்கும் போல். ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. இங்கே பர் பர்சனுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணாலும் இந்த லைனில் தான் நிற்கணும். ஆன்லைன் புக்கிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3D கிளாஸ் போட்டோன்னே நம்ம நேராக இந்த எரவிக்குளத்தோட ஃபுல் ஃபாரஸ்ட் வியூவையும் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியாத சில பிளேசஸ் இருக்கும்ல, அது கூட இந்த விஆரில் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறாங்க. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் லைனில் நின்று ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு. இப்போ தான் உண்மையான ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபாரஸ்ட் பஸ்ஸில் தான் மேலே போகணும். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் ஒவ்வொரு வியூவும் வேறு லெவலில் இருக்கும். ஜன்னல் வழியாக பார்த்தா மலையெல்லாம் வெல்கம் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஃபீலு. பஸ்ஸு சும்மா போகலை, க்ளவுட்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டு போச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த முழு ஏரியாவுமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் நேச்சர் இன்னும் அதோட ஒரிஜினல் பியூட்டியோட அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கு. நடுவில் இந்த சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ், சத்தம் மட்டும் இல்லை, ஒரு ரிலாக்ஸேஷனோட இந்த ஜுராசிக் பார்க் வேர்ல்டுக்குள்ளெல்லாம் நம்மளை அப்படியே காரில் கூட்டிகிட்டு போகும்போது காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு ஒரு ஃபால்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஃபோனை சைலண்ட் மோடில் இருந்தாலும் இந்த நேச்சர் சவுண்டு கேட்கும்போது ஒரு தனி ஃபீல் தான். இந்த அழகான பஸ் ஜேர்னி இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகிடும். இங்கே நம்மளை இறக்கி விட்ருவாங்க. இங்கே ஃபுல் செக்கப் இருக்கும். எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்புவாங்க. இங்கேருந்து நீங்கள் நடந்து தான் மேலே போய் அந்த வியூவை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பார்க்கோட பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆடு. இந்த ஆடு ரேராக தான் இருக்கும். அதுவும் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. அதோட லார்ஜஸ்ட் பாப்புலேஷனே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீலகிரி குறிஞ்சி ஃப்ளவர், அதாவது 12 வருஷத்துக்கு பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் சொல்லுவாங்கள்ல, அது இந்த என்டையர் மவுண்டனையுமே ப்ளூ கலரில் மாற்றிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ஃபாக் அண்ட் க்ளவுட்ஸ் மூவ் ஆகுறத வந்து டைம் லேப்ஸ் போட்டு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்கள் இங்கே போடாமலே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போ டைம் லேப்ஸோட பார்ப்போமா? எரவிக்குளத்தோட பிக்கஸ்ட் மேஜிக்கே இந்த ஃபாக் தான். ஒரு நிமிஷம் முன்னாடி தெரிஞ்ச வியூ அடுத்த நிமிஷம் முழுசாக மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மேகம் மெதுவாக அப்படியே மூவ் ஆகும். நம்ம வரப்போ ஒரு குட்டி வாட்டர் ஃபால் பார்த்தோம்ல, அதுதான் இது. பார்த்தாலே தெரியும் வாட்டர் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. கீழே இருக்கிற கல் கூட ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. இந்த வாட்டர் வெஸ்டர்ன் காட் ஃபாரஸ்டில் இருந்து நேச்சுரலாகவே ஃபில்டர் ஆகி வரதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வாட்டர் சவுண்டு, கோல்டு ப்ரீஸ், இந்த ஃபாகு, சுற்றி இருக்கிற க்ரீன் மவுண்டன்ஸ், அதுவும் 1 2 இல்லைங்க, லேயராக இருக்குது. இந்த காம்பினேஷனே ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் கொடுக்கும்.
நம்ம சிட்டி லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் வெஹிக்கல் சவுண்டு, டிராஃபிக் சவுண்டு இதை தானே கேட்டிருப்போம். இங்கே நேச்சர் தாங்க பேசுது. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணாலே போதும், மனசு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். நேச்சர் தெரப்பின்னு சொல்கிறாங்கள்ல, அது ரியலாக இங்கே தான் நான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 97 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸோட ரொம்ப முக்கியமான ஈக்கோ சிஸ்டம் இது. சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனைமுடி பீக் இந்த பார்க்குக்கு மேலே தான் இருக்குது. அதனால தான் இங்கே கிளைமேட் எப்போவுமே கூலாக இருக்கும். இங்கே வந்த அப்புறம் தான் புரிஞ்சுது, எரவிக்குளம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, இது நேச்சர் வந்து ஸ்லோ மோஷனில் வாழ்கிற ஒரு இடம்னு. கூட்டம் இருந்தாலும், காத்திருந்த நேரம் அதிகமாக இருந்தாலும், இங்கே கிடைக்கிற அந்த ஒரு வியூ அதுக்காக எல்லாமே ஒர்த்து தான். மூணார் டே 1 டே 2 வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அந்த 2 வீடியோஸில் ட்ராவல், சைட் சீயிங், அட்வென்ச்சர், காமெடி, ஃபன் எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீனில் இப்போ வர 2 வீடியோஸை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ராவல் விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.